வைத்தியம் பார்த்துட்டு வந்துருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. 11 மணி நேரம் போயிடுச்சு. 11 மணி நேரமா? என்னதான் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நிமிஷம் எது மணி எதுன்னு கூட தெரியாதா? டக்குன்னு எல்லாம் கிடையாது, என்ன பார்த்தாலும் கரெக்டா கவனம் சிதறக்கூடாது. என் தம்பி வெளியில வந்துட்டான். அதான் என் தம்பி. இதுதான் எங்க அண்ணன். சொல்லுமா லைவ் கூட போடுறோமா? இவங்க பேசாம லைவ் போடுறோமா? சரி, நீங்க பேசாதீங்க. அவன் லைவுக்கு வந்தா வரட்டு, விளையாடி போயிட்டு போறான், அது அவன் விருப்பம். ரில்வானோட கொஞ்சம் ஹேர் கட் பார்த்துருங்க, நல்லா இருந்துச்சு. நான் நினைச்சேன், இப்போ பார்த்தா தான் தெரியுது சைடு சைடா கோடு கோடா போட்டிருக்கானுங்க. ஓ ஹேர் கட் காட்டு, நல்லா இந்த பக்கம் காட்டு, வெளிச்சத்துல பார்த்துக்கோங்க. பாதி முடி அடி கொரடி வெடிச்சிருக்காது, நல்லா ஒழுக்கமாக வெட்டாம. இங்கிட்டு கொஞ்சம் கரண்டி, அங்கிட்டு கொஞ்சம் கரண்டி. இதில் சீப்பு வேற. மாஜனா பொட்டப்பிள்ள தானே. எடுத்துக்க. அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அடுத்த பிறந்த நாளப்ப எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு தான் ஃப்ரீ. எனக்கு மட்டும் போடவே இல்லை. இவனுக்கு போட்டிருக்கேன், அவனுக்கு போட்டிருக்கேன், எனக்கு போடவே இல்லை. நைட்டு போட்டு வரேன், நைட் போட்டு வரேன். ஏமா இது போட்டு என்ன? இதுக்கு பேர் வந்து பார்வைப்பட்டை. இந்த பார்வைப்பட்டை வந்து குழந்தைகளை வந்து நலுங்காம இருக்கணுங்கிறதுக்காக போடுவாங்க. குழந்தைகளை வெளியே தூக்கிட்டு போகணும். வணக்கம் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம், குட் ஈவினிங். ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தோடு பார்க்கலாம், லைக் பண்ணலாம், வாய மூடலாம், நீங்க கொஞ்சம் கொத்தலாம். அதெல்லாம் பேசக்கூடாது பாப்பா, கமெண்ட் இருக்கு. ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். லைவ்ல இருக்காங்க. லைக் போட்டலைன்னா அது ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணோம். இல்லைன்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தெரியும். ஜிஜிபியாவே கேட்குறோம். 2 நாய்க்கு, அந்த 2 நாய்க்கு என்ன ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்னா கிட்ட ஒரு ஜிஜிபியான ஒரு விடுகதை கேட்குறேன். கேள்வி பார்க்கலாம். சொல்லுங்க. ஆன்சர் சொல்லட்டு லைவ்ல இருக்கவங்க. ஓகே, கேள்வி பார்க்கலாம். எனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரிஞ்சு வந்துருச்சு. கேள்வியே தெரியல, அப்புறம் எப்படி ஆன்சர் ஆகும் சொல்லுவாங்க? எனக்கு தெரியுமா, மறந்துருச்சு. சரி சொல்லு சொல்லு சொல்லு. யோசிக்கிறேன். நான் குதிரை சேர்ந்து எங்க போக முடியல. 3 யானை. யாருன்னா ரேஷன் கடைக்கு போகல. 3 யானை ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிருந்துச்சு. அதுல 2 யானை பிரியாணி சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யானை நீரை குடிச்சிச்சு. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லிடுங்க, இல்லைன்னா நாங்க ஆன்சர் பண்ணிடுவோம். அதனால நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க. ஏன் அந்த யானை மட்டும் தண்ணி குடிச்சது? தொழுகு போறாங்க ரில்வான். நெல் பாஸ் சொல்றேன். 4:47 காலை லைவ்ல கமெண்ட் போட்டோம், உங்களால படிக்க முடியல. லைவ்ல கமெண்ட் போட்டோம் இல்லைங்களே, என்னன்னு தெரியலையே. நாங்க கமெண்ட் பார்த்துட்டு தான் இருந்தோம், ஒன்றும் எங்களுக்கு வரல. வந்தா நிச்சயமா படிச்சிருப்போமே. சாரி, மன்னிச்சிருங்க. ஆனா வந்து எங்க இதுல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு வரலைங்க. தெரிஞ்சிருந்தா வாட்ச் நாங்க பபிள் பதில் சொல்லுவோம். பயப்படுத்துறாங்க, உங்களை பயப்படுத்துறாங்க. ஆன்சர் சொல்லிடு. இப்ப கூட ஒரு விடுகதை கேட்டாராம், அதுக்கு ஆன்சர் என்னன்னா நீர் யானை. நீர் யானை, அதனாலதான் அது தண்ணி குடிச்சிருக்குது. மற்ற யானைலாம் பிரியாணி சாப்பிட்டுருச்சு. யானை பிரியாணி சாப்பிடுமா? எங்க வீட்டு யானை பிரியாணி சாப்பிடும். விடுகதை. சரி, ஓகே. சூப்பராமா. நீ கேட்ட விடுகதை நல்லா இருக்கா? 3 யானை போயிடுச்சு ரேஷன் கடைக்கு. அதில் 2 யானை அரிசி பருப்பு வாங்குச்சு. ஒரு யானை விட்டு வாங்கலையே. ஏன் வாங்கல? ஏன் அது கிட்ட காசு இல்லையா? இப்போதான் ஃப்ரீயாக தான் ஓடுறாங்க அரிசிவை. அப்புறம் என்ன, கோதுமை கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, ஏன் வாங்காம வந்துச்சு? ஆன்சர் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஏனா சொல்லு தம்பி. அது ரேஷன் கார்டு கொண்டு போய் நான் சொல்லிடுறேன். ரேஷன் பதிலா ஆதார் கார்டு கொண்டு போயிடுச்சு. அச்சச்சோ, இப்போ ஆதார் கார்டை கொண்டு போனாலுமே ரேஷன் கார்டில் வாங்க முடியலுமே. முடியாதா? ஓஹோ, விடுகதை அப்படிதான் இருக்குதாமாமா. கேட்டுங்க. அதையும் நீயே சொல்லிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீயே சொல்லுவியாமா அதையும்? ஆன்சர்